இன்னைக்கு சேமியா முட்டையெல்லாம் வச்சு என்ன ரெடி பண்ண போறீங்க? இன்னைக்கு தோசை இட்லி எல்லாம் மாவு ஆட்டல, அதனால சேமியா வச்சு சேமியா முட்டையை வச்சு ஒரு தோசை செய்ய போறேன் பாரு. அது இப்ப சுடுதண்ணி தோறும் நல்லா காய வச்சு இறக்கி வச்சிருக்கேன். சரி, ஒரு ஸ்பூனுக்கு உப்பு கல் உப்பை போட்டு நல்லா கரைச்சிட்டு நாம் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் இந்த டிப்பன் இந்த சேமியாவை இதில் ஊற வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். அந்த உப்போட ஊறட்டும்ண்டு சுடு தண்ணி நல்லா கொஞ்சம் ரொம்பவும் சூடு இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அதை ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு இந்த எல்லாம் வதக்கி அந்த தோசையில் போட்டு சுடுறதுக்கு ஒரு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு நான் அடுப்பில் வச்சிருக்க மாதிரி ஒரு சட்டியை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காயவும் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் பாரு, இந்த பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா, இந்த கொடை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு இதில் போட்டுறணும். கடுகு அதெல்லாம் போடக்கூடாது. பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி வதங்கவும் நம்ம நறுக்கி வச்சுக்கோம்ல வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துடணும். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ஆமாம், நல்லா வதக்கிட்டு அப்புறமே நம்ம குடமிளகா நறுக்கி வச்சுக்கோம்ல அதையும் அதை போட்டு சேர்க்கணும். நல்லா இருக்குமா அந்த தோசை? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். முட்டை போடுறோம், கவிச்சி அடிக்காததுக்கு சிக்கன் பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அது போடுறோம், மஞ்சத்தூள் போடுறோம். அதனால் சூப்பராக இருக்கும். வதங்கட்டு கொஞ்சம் நல்லா பாரு. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு முன்னால் நம்ம இந்த குடமிளகா நறுக்கி வச்சுருக்கோம் பாரு, அதையும் அதில் போட்டு லேசாக ஒரு அரை குடமிளகா இருக்குமா? அரை இல்லை, அதை விட கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். அதையும் வதக்கின பின்னால் இந்த ஒரு தக்காளியை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கணும். இந்த குடமிளகா கொஞ்சம் லேசாக வதங்கினாலும் போதும், நல்லாயிருக்கும். அப்போத்தையும் அந்த சேமியா தோசையில் போட்டு சாப்பிட்றதுக்கு முட்டையெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குமாக்கும். இது நம்ம திடீர்னு இட்லி தோசை மாவு அரைக்காத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் சேமியா 2 முட்டையை வச்சு இந்த மாதிரி தோசை செட்டு சாப்பிடுங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோசை இட்லின்னு தான் தோசை இட்லியாக சாப்பிட்றோம்ல, இந்த தக்காளி பழத்தை போட்டுருவோம். தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் ரொம்பவும் வதக்காமல் கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு வரும் தக்காளியெல்லாம். இப்போ நான் இந்த ஒரு ஸ்பூனுக்கு நம்ம சிக்கன் பொடி ஒரு ஸ்பூனுக்கு ஆச்சி சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறணும். ஏண்டா முட்டை விடுறோம்ல, அது கவிச்சி அடிக்கும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், இந்த 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். அதுக்கு உப்பு தேவையான அளவு ஒரு கொஞ்சோண்டு உப்பு அந்த இதில் எல்லாம் போட்டு ஒன்றா நல்லா வதக்கிட்டு அந்த மிளகா அப்படி வாட போகிற அளவுக்கு வதக்குனா போதும். நம்ம அதை அடுப்பை அமர்த்திட்டு இதை இப்படி இருக்கட்டும். இப்போ இது நம்ம அந்த சேமியாவாக இருந்தால் 5 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக நல்லா அந்த சுடுதண்ணியில் நம்ம போட்ட உப்பெல்லாம் சார்ந்து நல்லா அந்த ஊறிடுச்சு. இப்போ இதை சல்லடையில் வடிகட்டிடணும். சல்லடையில் வடிகட்டிட்டு தண்ணியில் பச்சை தண்ணியிலையும் நம்ம மேலாவில் ஊற்றிடணும். அப்போ தான் கொஞ்சம் குழப்பு இல்லாமல் நல்லா நல்லா பொதுன்ட்டு நல்லா இருக்கும். நம்மளுக்கு அந்த தோசையில் ஊற்றும்போது நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இது தண்ணி வடியட்டும். நம்ம அது வடியட்டும் தண்ணி நல்லா. இப்போ நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த முட்டை இந்த கிண்ணத்தில் ஒரு அதே பவுலில் ஊற்றி நல்லா அந்த அடிக்கிற ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அதை வச்சு நம்ம நல்லா அந்த வச்சு இப்படி அந்த இது இல்லாமல் நல்லா இப்படி கரைச்சிக்கிறோம். அடிச்சுக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக அடிச்சிட்டோம்டாத்தேன் நம்ம அந்த சேமியாவை இதில் போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தோசை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குமாக்கும். இதான் நல்லா அடிச்சிட்டோம் பாரு. இப்போ நம்ம இந்த நல்லா தண்ணி வடிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த சேமியா, இதையும் இதில் போட்டுக்கிறணும். சாப்பிட்றதுக்கு தோசை நல்லா இருக்கும். இந்த மாதிரி சேமியா வாங்கி சுடு தண்ணி லேசாக கொஞ்சம் நல்லா கை பொறுக்கு சூடு ஏறினாலே போதும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த இதையும் அதில் சேர்த்துக்குருவோம். வெங்காயம் தக்காளி குடமிளகா நம்ம சிக்கன் பொடி ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு எல்லாமே இதில் போட்டு நம்ம வதக்கியிருக்கோம். இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோன்னு கொத்தமல்லி தழை ஒரு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க,
இதுலேயும் சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், போட்டுட்டு நம்ம இதை வந்து ஊற வச்சது அந்த சேமியாவை இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்குவோம் கரண்டியில். நல்லா கலந்துடணும். ஆமாம், நல்லா கலந்துடணும். 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைண்டா இன்னும் 2 முட்டையோட கூட சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை போதும்னு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, காரம் உரப்பு எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன். தோசை காஞ்சிருச்சு. நம்ம இதை ஊற்றி முடிஞ்ச அளவு எம்புட்ட அளவு கொஞ்சம் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுக்குனா போதும். ரொம்பவெல்லாம் நம்ம இழுக்க முடியாது, ஏண்டா அது சேமியான்றதுனால. கொஞ்சம் முடிஞ்ச அளவு நம்ம தோசை அளவுக்கெல்லாம் மெல்லிசாவெல்லாம் இழுக்க முடியாது. முடிஞ்ச அளவு இந்த மாதிரி இழுத்துட்டு சுற்றி எண்ணெயை ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு மிதமான தீயில தான் இருக்கணும். கொஞ்சம் குறைச்ச தீயில வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம். மூடி போட்டு மூடட்டும். தீயை கொஞ்சம் குறைச்சித்தே வச்சிடணும், ரொம்ப வைக்கக்கூடாது, குறைச்சித்தே வைக்கணும் தீ. இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். இந்த சூப்பராக நல்லா கீழே வெந்திருக்கு. இன்னி எடுத்து இப்படி அந்த மாமா அப்படியே பரட்டி விட்டோம்னா கீழே வேகவும் எடுத்துட்டோம்னா சூப்பரான சேமியா முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. வேகட்டும். சூப்பராக இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. பாருங்க, சூப்பராக இருக்கு. இப்போ பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ அடுத்த தோசையும் நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஊற்றுங்க. இது வந்து நம்ம முடிஞ்ச அளவு தான் இழுக்க முடியும், ரொம்பலாம் இழுக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு இழுக்கணும். சிம்மில் வச்சுட்டு எடுத்துன்னா அப்புறம் தீயை கொஞ்சம் கூட கூட்டி வச்சுக்கிறோம் அடுப்பை. சரி. ஆமாம், வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கணும். அப்போத்தான் நல்லா வெந்துடும், சீக்கிரமே நல்லா இருக்கும். அந்த எண்ணெய் ஊற்றி நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகவும் அப்புறம் இந்த பெரட்டி போட்டு நம்ம நார்மல் தோசை மாதிரி அப்படியே எடுத்துடணும். எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ அடுத்த தோசையுமே சூப்பராக திருப்பி போடுறதுக்கு நல்லா வெந்து சூப்பராக இருக்கு. பாருங்க, தோசை நல்லா பார்க்குறதுக்கே நம்ம கவிச்சி அடிக்க முட்டை ஊற்றிருக்கோம்ல, அதனால தான் சிக்கன் பொடி 1 ஸ்பூனு மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். நமக்கு பிடிச்ச சிக்கன் பொடி போட்டுக்கலாம். நம்ம முட்டை தேவைக்கு ஏற்ப இன்னும் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் தான் 2 முட்டை போதும்ட்டு நான் இது போதும்ட்டு இந்த முட்டையை சேர்த்த கூட சேர்க்கலை, 2 முட்டையை போதும்ட்டு விட்டாச்சு. இந்த பாருங்கள், முட்டையும் சேமியா வச்சு சூப்பராக சின்ன வெங்காயம், கொடவளக்கு மிளகா, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ரெடி ஆகி ஒரு ஹெல்த்தியான தோசை. ஆமாம், இட்லி தோசைனே தான் மாவு தோசையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். எந்த சட்னி வேணாலும் சாப்பிடலாம். எந்த சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து இப்போ தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்களும் முட்டை சேமியா வச்சு எல்லாம் போட்டு நாங்கள் இப்போ போட்டு சுட்டுருக்கிறது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.